இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வந்த மாதிரியே திரும்பி போயிடுவீங்கல்ல? என்ன டக்குன்னு போக சொல்றா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது தனியா போறதுக்கா? இல்ல, இந்த துணையோட போறதுக்கு. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இருங்க. பொத்தி வச்ச பொங்க பணம் மாதிரியே இருக்காளே. ஐயோ குள்ளபூதம், 2 மணிக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து போகவே கூடாது. என்ன பண்ணலாம்னு யோசிரா, யோசி. அவங்க இப்ப என்ன வேணாம்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. முழுக்க முழுக்க அது என் மேல உள்ள தப்பு தான். என் மேல தப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேல குற்றம் சொல்றது எந்த நியாயமும் இல்லை. நான் தான் இதை சரி பண்ணணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நான் அப்படி சொல்றதும் தப்பு தான். அதனால நான் இங்க இருந்து அவங்களை டார்ச்சர் பண்றதை விட நான் இங்க இருந்து போறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். வரேன். நில்லு. கிளம்புதா இருந்தா கிளம்பி போ. ஆனா நாளைக்கு என்ன பிக்கப் பண்ண மட்டும் வந்துரு. இல்ல, நீ இங்க இருந்து நாளைக்கு என்ன கூட்டின்னு போனாலும் ஓகே. என்ன சொன்னீங்க? நான் உன் கூட வரேன்னு சொல்றேன். எஸ் 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 எஸ். ஏய் ஏய், இப்பவாவது என்ன தூக்கி சுத்துறானான்னு பாரு, லூஸ் தமிழ் பிபி. என்ன என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போயிடலான்னு சொன்னேன். அப்போ ஓகே. என்னாச்சு ஜானகி? திரும்ப உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்னையே ஒரு மாதிரி இருக்க. நாம நினைச்ச மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக சத்யா இங்க வரல. ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? மாப்பிள்ளையோட சண்டை போட்டுதான் இங்க வந்திருக்கா. எனக்கு அது முன்னாடியே தெரியும் ஜானகி. உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல எதுவும் தெரிய வேண்டானதா நான் உன்கிட்ட எதையுமே சொல்லல. நான் சத்யா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ எதையுமே கேட்கல. எப்பவும் சொன்னதை புரிஞ்சுக்கிறவ இந்த விஷயத்துல ரொம்ப அடம் பிடிக்கிறா. மாப்பிள்ளதான் ரொம்ப பாவம். சத்யா, என்னம்மா? எப்பமா கிளம்புறீங்க? எங்க? உங்க வீட்டுக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வந்தீங்க. இப்பதான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆன பொண்ணு காரணம் இல்லாம அம்மா வீட்டுல இருக்கிறது ரொம்ப தப்புமா. நாளைக்கு நீயும் மாப்பிளையும் கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. என்ன பதிலே சொல்லாம இருக்க? இல்லம்மா, இப்ப வேணாம். இப்ப வேணாமா இல்ல எப்பவுமே வேணாமா? எனக்கு எல்லாமே தெரியும்டி. புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வரதான் செய்யும். அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல 1000 சண்டை வரதா செய்யும். அந்த சண்டை மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சண்டைய காரணம் காட்டி இப்படி அம்மா வீட்டுல வந்து உட்கார கூடாது. நான் புரிஞ்சுக்கிறேம்மா, ஆனா அவன் தான் என்ன புரிஞ்சுக்க தயாரா இல்ல. முதல்ல இப்படி மாப்பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்து. மா, இது வேணும்னே பேசுறது கிடையாது, உரிமையில தானா வருது. இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறவ
அப்புறம் ஏன் அவரை வேணான்னு சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்திருக்க நினைக்கிற? அவரு உன்னை புரிஞ்சுக்கலனா நீ அவர் கூடவே இருந்து ஒன்ன அவருக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு விலகி வந்தா எப்படி அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு? ஒண்ணு இல்லாத பிரச்சனைக்கு சண்டையை போட்டு பிரிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ பேரு. அது மாதிரி உன் வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுடி. சண்டை போட்டு புருஷன் கோவத்துல இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவரே வழிய வந்து மன்னிப்பு கேக்குறப்ப நீ இவ்ளோ வீம்பு பிடிக்க கூடாது. இங்க பாரு சத்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இருந்தது வேற. இப்ப அப்படியெல்லாம் எதையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு எல்லாம் போக முடியாது. ஏன்னா அது உன் வாழ்க்கை பிரச்சனை. உன்னோட பிடிவாத ஒன்ன மட்டும் இல்ல, உன்னை சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்கும். சத்யா, இப்ப எனக்கு எல்லாமே நீதான். உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அந்த மன கஷ்டத்திலேயே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசின்னு இருக்கிற? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். நீ நல்லா இருக்கேங்கிற சந்தோஷத்துலதான் நானே இருக்கேன். அது இல்லைன்னு ஆயிட்டா நிச்சயமா என் உயிர் போயிடும். என்னம்மா நீ? புரிஞ்சு நடந்துக்கோமா. அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நாளைக்கே நீ மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்ப. என்னடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சரிம்மா. சரி வா. மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அத்தை மன்னிப்புலாம் கேக்குறீங்க? நானும் இந்த காலத்து பிள்ளைங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் மேல தப்பு இருந்தாலும் மாப்பிள்ளை முறுக்குக்கு குறைச்சல் இல்லாம தான் நடந்துப்பாங்க. ஆனா நீங்க எதையுமே பெருசா எடுத்துக்காம இவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இல்ல அத்தை, என் மேலதான் தப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் மாப்பிள்ள. இவ சின்ன பொண்ணு, இவ கோவத்தை எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப இவளுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இனிமே பார்த்து நடந்துப்பா. ஐயோ அத்தை, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு. நான் தான் இப்ப புரிஞ்சு நடந்துக்கணும். உண்மையிலே இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நாளைக்கு உங்க கூட வருவா. ம். ம். வா, வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. முக்கியமா சீதனமா இங்க இருந்து எடுத்துட்டு போனியே உங்க அப்பா போட்டோ, அதையும் எடுத்து வச்சுக்கோ. வா.